ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. மொல்ல மாதிரி பையன் நடுரோட்டில் நின்று ஆடிட்டு இருக்கான். என்ன மச்சி, இந்த வருஷம் 2025க்கு ஏதாச்சும் ரெசல்யூஷன் எடுத்திருக்கியா? நான் இன்னும் அந்த கோவிட் லாக்டவுன்ல இருந்தே வெளியே வரல. இதுல 2025க்கு நான் ரெசல்யூஷன் எடுக்கணுமா? போடாங்குது. நேத்து தான் 2024க்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாம இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா 2025 வந்து நிக்குது. பின்ன பொழுதனைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே பார்த்தா இப்படிதான் ஒசுக்குன்னு 2025 இப்படிதான் வந்து நிக்கும். அப்படிங்கிற நீ வேணா பாரு, 2026க்கும் இதே டைலாக் தான் விடுவ. சாரி மாமே, வருஷம் ஆக ஆக ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கூட்டிகிட்டே போகுது. முன்னாடிலாம் உன்னோட எல்லா மூவியும் பார்ப்பேன், பார்த்த எபிசோடே திரும்ப திரும்ப பார்ப்பேன். ஆனா இப்ப எதுவும் பார்க்க முடியல. சரி மாமே, அடுத்த வருஷம் பார்ப்போம். வாழ்க்கை முன்ன மாதிரியே இல்லடா. என்ன இல்ல? முன்ன மாதிரி சந்தோஷம், மன திருப்தி அது எதுவுமே இப்ப இல்ல. ஏன்னா உன் ஆள் மனசுல இப்போ இருக்கிற லைஃப் நல்லா இல்லைன்னு நம்புற, அதான் அப்படி. அப்படியா? ஆமா, இதே உன் ஆள் மனசுல இப்போ இருக்கிற லைஃப் நல்லா இருக்குன்னு நம்பு, எல்லாம் சரியாயிடும். அது எப்படா? கேட்க சிம்பிளா தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாரு, ஒர்க் ஆகும். இன்னுமா முடிச்சிருக்கா? தாத்தா எப்படி இருக்கிறீங்க? இந்நேரம் தூங்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? தாத்தா வெளியே யார்த்தையும் சொல்லிடாதீங்க, நான் தான் பேட்மேன். அடங்கும் போல. மச்சி நீ வேணா பாரு, இந்த வருஷம் கண்டிப்பா நான் என் உடம்ப குறைக்கிறேன். ஒரு சுறவழி கிளம்பியதே. டயட் ஆகுது, மயிர் ஆகுது. நம்பவே முடியல சார், இந்த வருஷம் தான் உங்களோட கடைசி படம்னு. உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சார். சார் மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் சார் அப்படியே அந்த விடாமுயற்சி படம் இதோ வரேன். ஓகே சார்.